எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு நாள் 6 வயது சிறுவன் தன் 3 வயது தங்கையுடன் கடைத்தெருவில் சென்று கொண்டிருந்தான். அப்போது பொம்மை கடையை பார்த்து தயங்கி நின்ற தன் தங்கையை பார்த்து, என்ன பொம்மை வேண்டும் உனக்கு என்று கேட்டான். அவன் தங்கை சொன்ன பொம்மையை அவள் கையில் எடுத்து கொடுத்து கடை முதலாளியிடம் இந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான். அதற்கு கடை முதலாளி சிரித்து கொண்டே, உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டார். அந்த சிறுவன், என்னிடம் கடல் சிப்பிக்கள் தான் இருக்கு என்றான். அந்த சிப்பிக்கள் அவன் விளையாடுவதற்காக சேர்த்து வைத்தது. எல்லாவற்றையும் கடை முதலாளியிடம் கொடுத்து விட்டான். இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான் அந்த சிறுவன். அதை பார்த்து கடை முதலாளி, எனக்கு 4 சிப்பிக்கள் போதும் என்று எடுத்துக்கொண்டு மீதியை அவனிடம் கொடுத்து விட்டார். அந்த சிறுவன் மிகவும் மகிழ்ச்சியோடு சிப்பிக்களை எடுத்துக்கொண்டு தங்கையுடன் வீட்டுக்கு சென்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கடை வேலையாளி முதலாளியிடம் கேட்கிறான், ஐயா, ஒன்னுத்துக்கும் ஆகாத சிப்பியை வாங்கி கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே என்றார். அதற்கு கடை முதலாளி சொல்கிறார், அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்ற புரியாத வயது. அவனுக்கு சிப்பிகள் தான் உயர்ந்தவை. நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தவை என்ற மாற்றம் வந்துவிடும். அதை தடுத்து விட்டேன். மேலும் தன் தங்கை கேட்டதை நம்மால் வாங்கித்தர முடியும் என்ற தன்னம்பிக்கை அவனுக்குள் விதைத்து விட்டேன். என்றோ ஒரு நாள் பெரியவனாகி இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும். ஆகையால் அவன் எல்லோரிடம் அன்பு காட்டத் தொடங்குவான். உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்கிறோம். அன்பை விதைப்போம், அன்பை பெறுவோம் என்று சொல்லி இந்த கதையை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.